ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பர்கர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நான் அந்த பஃபூன் பிரெட் எடுத்திருக்கேன். எனக்கு இது டின்னராகவே நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வெஜிடபிள்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மைனஸும் ஃப்ரெஷ்ஷாக நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நான் வீடியோவில் மைனஸும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இதை ஆட் பண்ணேன். எதுவுமே இல்லை, எக்கு ஒன்று எடுத்திருந்தேன். அதில் ஆயில் ப்ளஸ் பெப்பர், சால்ட்டு, கார்லிக் ஒரு 4 பீஸ், அவ்வளோதான். அப்படியே ஃப்ரெஷ் மைனஸ் தான். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெஜிடபிள்ஸ் தான் இதில் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸி வேவாக இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸில் நான் இந்த பர்கரே செஞ்சுட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, க்ரன்ச்சியாக எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் வீடியோவாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இது கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் எடிட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக தான் தெரியும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறதால. இப்போ நான் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன் சால்ட் ஆட் பண்ணி. இப்போ நான் மைனஸ் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் எதுலேயுமே வைக்கல, இந்த மைனஸ் டேரெக்டாக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி நான் அதை வந்து என்ன பண்ணேன்னா குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு வச்சுருந்தேன். அதுதான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதில் சால்ட்டு ப்ளஸ் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். இப்போ ஸ்டஃபிங்காக தான் நான் இதை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பேன்லேயும் ஆயில் நான் ஆட் பண்ணிட்டேன். அது ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் தான் நான் இந்த மிக்சிங் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து நான் ஜெய் இருக்கும்போது பண்ணணும்னு நினச்சேன். அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீ உனக்கு செஞ்சு சாப்பிட்டு வை, நான் வந்து எனக்கு ஸ்டஃபிங் வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நான் அதில் பேனில் தான் நான் போட்டேன். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு பர்கருக்கு ஸ்டஃபிங்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, டைமும் எடுக்கல, எல்லாமே என்ன பர்ஃபெக்டாக வருதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். டைம் பார்த்தா ஈவினிங் பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம கோலம் போட்டுடணும் சீக்கிரமானு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் போய் கோலம் போட்டு வந்து தான் நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்க்கு. பாய்.